இறங்கு. சார் மல்லாரிய ஆனந்தமா வாச்சிட்டு இருக்கும் போது எதுக்கு சார் அள்ளி கூட்டிட்டு வந்தீங்க? இந்த பல்லாரி மல்லாரிலாம் எனக்கு தெரியாது. எல்லாரும் வாங்க உள்ள. கல்யாணம் மாதிரி விசாலமா இருக்கு. நல்லா படுத்து தூங்கலாம் போல இருக்கு. ஓரமா போய் உக்காரு. வந்துட்டானுங்க. சார் எங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? நைட் டியூட்டிக்கு ஆள் இல்ல, அதான் கூட்டிட்டு வந்தேன். எங்களுக்கு வேற வேலை இல்ல. சார் 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 காலையில கச்சேரி இருக்கு சார், கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விட்டீங்கன்னா நல்லது சார். உங்களை சந்தேக கேஸில் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க மேல எந்த கேஸும் போடல. எந்த கேஸும் இல்லையாடா, வாங்கடா போலாம். நான் சொல்றத கேட்டீங்கன்னா உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? உங்க கல்யாண நாளா இருக்கும். அது நாளைக்கு இல்ல, இன்னைக்கு. டேய், அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற? அதுக்கு தானே நைட் டியூட்டி வந்திருக்கேன். நல்லா அடி வாங்கி இருப்பார் போல இருக்கு. வெளியே தான் புலி, வீட்டுல எலி போல இருக்கு. நாளைக்கு பாபர் மசூதி இடிச்ச நாள். சார் அதுக்கே சார் எங்களை எடுத்துட்டு வந்தீங்க? பட்டையும் புட்டும் வச்சிருந்தா நல்லவன் நம்பிடுவோமா? அதுக்கு தான் என் சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டு வந்தேன். சார் எங்கேயோ அடிச்சதுக்கு எங்களையே எடுக்கிறீங்க. ஐயோ, இவனுக்கு எப்படி புரியுது? சோடா கொண்டு வர சொல்லிட்டா? நீ தட்சணை வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். சார் நான் பேசுறது வாசிக்கிற மாதிரி இருக்கா? தட்சணை எல்லாம் தரேன்றீங்களே. யோ மேளம் வாசியா தட்சணை. நான் சொன்னது இந்த லட்டி தட்சணையா? போய் ஓரமா கரியா. அப்படிங்களா? சரி சார். ஐயோ சார் நான் என்ன நீங்க வாசிக்க போறீங்களா? ஐயப்பா, ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அப்பா ஏன்பா இந்த இடத்தை விட்டு சீக்கிரம் போயிருவோன்னு நினைக்கிறியா? ஏன் இப்படி திருன்னு முடிக்கிற? வாணி சார். யோ, மணி 6 மணிக்கு மேல ஆகுது இல்ல? இன்னும் அந்த பொண்ணை ஹோம் கன்ஃபார்மா உட்கார வச்சிருக்கீங்க. வீட்டுக்கு தவறு சொல்லிட்டேன். அவங்க அப்பா அம்மா வந்துட்டு இருக்காங்க. அதான். வாணி சார், இந்த பொண்ணை உன் பாதுகாப்புல வச்சுக்க. ஓகே சார். வாமா இங்க. வாமா, உன்னதான் கூப்பிடுறேன். எல்லாம் இறங்கு. ஏய் சீக்கிரம் இறங்கி வா. இந்த குந்தாணிகளை ஏன் கூட்டு வரா? இவ மானத்தை வாங்கிடுவாளா? ஏய் எல்லாம் சீக்கிரம் வா. நம்ம பொழப்புல மண்ணை போடுறாங்களடி, என்ன பண்றது இவங்க? உடம்பு தாங்காதமா, ஒரு நாள் லீவ் எடுத்துதான் நினைச்சுக்க. பென்சில்ல கோடு போட்ட மாதிரி இருந்துகிட்டு உடம்ப பத்தி நீ பேசுற? கம்முனிரியா, லத்தி நினைச்சு உன்ன தூக்கி போட்டு அடிச்சிட போறாங்க. சரி 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 சரி, போ 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 போ. ஏன் வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்கிற? வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஊதுன வாயா எப்படி அடங்கும்? யோ ஏட்டு, மாமூலம் வாங்கிட்டு மங்க தாடுறியா? கேவலப்படுத்தாத. உள்ள ஐயா இருக்காருல. அப்ப நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்றது ரெக்கமெண்ட் எதுக்குன்னு ஒரு கணக்கு வேண்டாம். ஆமா, இந்த உலகத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ரிட்டையர்ட் ஒண்ணு இருக்க, அது உங்களுக்கு கிடையாதோ? இங்க பாரு, இப்பதான் கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கேன். அதுல மண்ணெண்ணி போட்டுறாத. ரெக்கமெண்ட் ஐயா இருக்கு கேட்கலாமா? ஐயா இல்லன்னு வச்சுக்கோ. பாப்பா அங்கே உட்காரு. யோ மாமூல் வாங்க வருவேல்ல, அப்ப பேசிக்கிறேன் வாயா. இந்த ஆளை நம்பி மாமூலும் கொடுத்துட்டு பொழப்பும் போய் ஐயோ ஐயோ. காவல் நிலையம் மன்னர்கள் காலத்தில் வீரர்கள் ஓய்வெடுக்கின்ற இடத்திற்கு பெயர் பாசறை. தற்காலத்தில் காவல்துறை வீரர்கள் பணிபுரிகின்ற இடத்திற்கு பெயர் காவல் நிலையம். காலத்திற்கு தகுந்தாற்போல் கட்டிடங்களும் மாறுகின்றன, அவற்றின் பெயர்களும் மாறுகின்றன. எவ்வளவு நேரம் தான் மூஞ்சி ஆட்டினே இருப்ப? போகல. அனைவருக்கும் எனது இனிய இராப்பொழுது வணக்கங்கள். இதென்ன வண்டில ஜீவா வேடிக்கை பார்த்து நிக்கிற? போ. வந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் போய்த்தான் தீர வேண்டும். காவல் நிலையத்தில் கல்யாண வாத்திய கோஷ்டி எதற்கு? திரையரங்குகள் திருமண மண்டபங்களாக மாறி வரும் விந்தைகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்தும் இருக்கிறேன். ஆனால் காவல் நிலையங்கள் கல்யாண மண்டபங்களாக மாறி வருகின்றனவே, அதுவும் வாத்திய கோஷ்டியோடு. நல்ல முன்னேற்றம் தான். என்ன இருந்தாலும் ஏபி நாகராஜனோட ஆவி அடிச்ச மாதிரி இப்படி தமிழ்லயே பினாத்துறான். ஜிப்பாவை பாரு. காவல் நிலையத்தில் பெண்கள் எதற்கு? குற்றவாளிகள் பார்த்து ரசிப்பதற்காக இருக்கும். காவல் நிலையத்திற்கும் கவர்ச்சி தேவைப்படுகிறது.
யாரு அது? அது 8.25 லட்சணமே எமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே கூரை இல்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாய் அது என்று ஔவையாரிடம் மாட்டிக்கொண்டவனின் நிலையில் தான் தாங்கள் உள்ளீர்கள். அது இது என்று அகிரணையில் அழைப்பதற்கு நான் என்ன சாலையில் தெரியும் ஆடா மாடா அல்லது சாக்கடையில் உரிமை கிடக்கும் பன்றியா? வந்தாரை வாழ வைக்கும் வண்ண தமிழ்நாட்டிலே சொந்த நாட்டான் சூழ்நிலை கைதியாக காவல் நிலையத்திற்கு வந்தால் அவனை வரவேற்று வணக்கம் சொல்ல வேண்டும் என்ற பண்பு கூட தெரியாத ஆய்வாளராகிய உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் 2 வார்த்தை பேசுனதுக்கு என்னென்ன பேசுனீங்க? அறிவு மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண போறீங்க? யோ எங்கயா பிடிச்ச? சார் பஸ் ஸ்டாண்ட்ல புரியா பாச பேசுதா சார்? சந்தேகமா இருந்துச்சு, அதான் இட்டு வந்தேன். என்னுடைய மொழியா புரியவில்லை? என்னுடைய மொழியா புரியவில்லை? கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. ஏய், குடி பிரச்சனை அந்த காலத்திலேயே இருந்துக்குடா. இல்லாதையா பேரு சொல்வாரு. பேர் என்ன? என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையர் எனக்கு வைத்த பெயர் சிவசுப்பிரமணியன். தந்தை சிவபக்தர், தாயார் முருகபக்தர். இவர்கள் இருவருடைய பக்தியின் காரணமாக நான் அவதரித்த காரணத்தினால் எனக்கு சிவசுப்பிரமணியன் என்று பெயரிட்டார்கள். ஆனால் தமிழின்பால் நான் கொண்ட அதீத காதலின் காரணமாக என்னுடைய பெயரை தமிழாய்ந்த நல்லூர் என்று மாற்றிக்கொண்டேன். ஆக எனது பெயர் தமிழாய்ந்த நல்லூர். இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. ப்ரொசீட். எந்த ஊரு? ஸ்டார்ட். முக்கண் முதல்வனுக்கு உற்ற நண்பனாக இருந்து செய்த ஒரு சிறிய பிழையினால் திருநாவலூர் என்ற திருத்தலத்திலே அவதரித்து சுந்தரமூர்த்தி நாயனார் என்று பெயர் பெற்று மணக்க வேண்டிய பெண்டிரை விடுத்து வேறு பெண்டிரை மணக்கச் சென்ற காரணத்தினால் இறையனார் எம்பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு வழக்காடு மன்றத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் நிறுத்தப்பட்ட திருவெண்ணைநல்லூர் எனது ஊர். நான் ஊர் பேர் இவ்வளவு பெருசாக்குது, எப்படி போஸ்ட் கார்டுல எழுதுது? என்ன ஜாதி? சாதி இரண்டுடைய வேரில்லை சாற்றங்கால் நீதி விழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் எடுகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று முழங்கினாலே அவ்வை கிழவி. அந்த சாதி என்னுடைய சாதி. காக்கை குருவி எங்கள் சாதி என்று முழங்கினானே முண்டாசு கவிஞன் பாரதி. அந்த சாதி என்னுடைய சாதி. தமிழுக்கும் சாதி இல்லை, தமிழாய்ந்த நல்லோனுக்கும் சாதி இல்லை ஐயா. ஐயா முடியல, அவர் முடிச்சோன்னு கூப்பிடுங்க, வரேன். என்ன தொழிலே? எமக்கு தொழில் கவிதை எழுதுதல், நாட்டுக் குழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று வெண்கல குரலால் வெள்ளையர்களை நீதிமன்றத்தில் நடுநடுங்க வைத்தானே சுப்பிரமணிய பாரதி. அந்த தொழில் எனது தொழில். ஏங்க இதெல்லாம் ஒரு தொழிலாங்க? நான் வேலை செய்றீங்க. வேல் என்னப்பன் முருகன் கையில் இருப்பது, அதை நான் ஏன் செய்ய வேண்டும்? அது கொல்லர்களுடைய வேலை அல்லவா? அதெல்லாம் சரி, நீ என்ன வேலை செய்யற? மகாபாரதம், ராமாயணம், சிலப்பதிகாரம், சிவ சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, 4000 திவ்ய பிரபந்தம், பெரிய புராணம் போன்றவற்றை முற்றிலுமாக ஓதி உணர்ந்து கல்வி கற்க வருகின்ற பள்ளி சிறார்களுக்கு கல்வியினை பயிற்றுவிக்கும் பள்ளி ஆசிரியனாக பணிபுரிகிறேன் ஐயா. ஏய், கம்னுடா, காது மேலே அடிப்பறேன். வாத்தியார்ண்ணா, எம்ஜிஆர்டா. ஜோபா, இந்த ஆளு பேசி பேசி நான் டயர்ட் ஆயிட்டேன். ஜோ உட்கார வை. சரி. வக்காரு. வக்காரு என்ற பதத்தை தமிழில் நான் கேள்விப்பட்டதில்லையே, அதற்கு பொருள் என்ன? வக்காருன்னா குந்திக்க. எதற்காக நம்முடைய பிரச்சனையில் பஞ்சபாண்டவர்களின் தாயாகிய குந்தி தேவியை இழுக்கிறீர்கள்? எப்பா, நான் யாரையும் வலிக்கல, நீ வா. ஒருமையில் அழைப்பது இவர்கள் உணர்வோடு ஒன்றிவிட்டது போலும். இறையனாரே அவ்வாறு அழைக்கப்படுகின்ற பொழுது யான் எம்மாத்திரம். யாம் வருகிறோம். பித்தா பிறை சூடே. பாப்பா இப்படி குந்து. வேணாப்பா, இப்படி பண்ணு. ஓ, அமரச் சொல்லுகிறீர்களா? அத்தை தாம்பா ஆரம்பத்துல சொல்லிக்கிறேன். அமருங்கள் என்ற வார்த்தைக்கு வக்காறு, குந்திக்கோ என்ற பதங்கள் தமிழ் அகராதியிலேயே கிடையாது. அவனுக்கு ஒரு ஊர்ல பேச வராதா? இம்மென்னு முன்னே 700 வரிகள் பேசுவேன், பேசட்டுமா? ஓனாப்பா, ஏற்கனவே டரியல் ஆகுது. இந்த டரியல் என்ற வார்த்தை, ஐயப்ப சாமி நீதான் என்னை காப்பாத்தணும். ஐயப்ப சாமி தமிழ் அறியாதவர். இந்த மாதிரி 4 கேஸ் வந்துச்சு, டேஷனை ஊத்தி மூட்டு போடுவானுங்க. அப்பால நம்ம பாடு கொண்டாட்டம் தான். ஒரு கணமும் சொம்பிராத என்னை அநியாயமாக இப்படி அமர வைத்திருக்கிறார்களே. சரி, பொறுமையாக இருப்போம். ஐயா, அமர்ந்திருப்பவரே, அப்படி அடித்து வைத்த ஆணி போல் அசையாமல் உங்களை அமர வைத்திருக்கிறார்களே, அப்படி தாங்கள் செய்த குற்றம் தான் என்ன? அதை தங்களுக்கு ஆட்சேபம் இல்லாவிட்டால் அடியனிடம் அறிவிக்கலாமா? சொல்லியா? நான் கேட்க கேட்க நீங்கள் பேசாமல் இருப்பதை பார்த்தால் தாங்கள் வேற்றுமொழிக்காரரோ என்று நான் ஐயுறுகிறேன். ஆரம்பிச்சிட்டியா? அவன் வேற்றுமொழிக்காரன் கிடையாது, தமிழன் தான். இப்ப மட்டும் இல்ல, நீ எப்ப கேட்டாலும் அவனால் பதில் பேச முடியாது. ஏன்னா அவன் பிறந்ததுல இருந்தே வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. என்ன இரும்பு இதயம் ஐயா உமக்கு? வாய் பேச முடியாததற்கு வழக்கா? வாய் பேச முடியாததுக்கெல்லாம் கேஸ் போட்டுருக்கு. நாங்க என்ன லூசா? அவன் என்ன பண்ண தெரியுமா? முனுசாமி தேர்ல 3 பவுன் நகையை திருட்டிட்டு இருட்டுல எரும மாட்டு மேல ஏறி இன்ஸ்பெக்டர் வீட்டுல விழுந்துட்டான். அவர் தான் அடிச்சு இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. யோ,
இந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசணும்னு வச்சுக்கோ, இந்த பாத்தியா உன்னையே பார்த்துட்டு இருக்கான். நீ ஏதோ அவனை திட்ட நினைச்சுக்கிட்டு உன் குரலை கடிச்சிடும். நாங்களே அதுக்கு பயந்தாயே அவனை விசாரிக்காம உட்கார வச்சிருக்கோம். ச்சே! ஒருத்தன் பேசியே கொள்றான், ஒருத்தன் பேசாமலே கொள்றான். என்ன பொழப்படாது.